அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி காந்திமதி அம்மாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் தொடக்கமாக ஊர்காவல் தெய்வமான ஸ்ரீ பிட்டாபுரத்தி அம்மன் திருக்கோவில் கொடியேற்றம் விமர்சையாக துவங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஒன்றாகும். 48 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் பந்தக்கால் நடும் விழா கடந்த 16ஆம் தேதி நடைபெற்றது. திருவிழாவின் தொடக்க நிகழ்வாக நெல்லையப்பர் கோவிலில் வடக்கு திசையில் அமைந்துள்ள ஊர்காவல் தெய்வமான ஸ்ரீ பிட்டாபுரத்தி அம்மன் கோவில் திருவிழா நேற்றைய தினம் காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. நெல்லையப்பர் ஆணி பெருந்திருவிழாவின் முதல் திருவிழாவான இந்த திருவிழாவில் கொடியேற்றத்தினை முன்னிட்டு முன்தினம் மாலை அங்குரார்ப்பணம், மிர்சங்கரணம், ரக்ஷாபந்தனம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு அம்பாளுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து புண்ணியாக வாசனம், கும்ப பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து கொடிப்பட்டமானது வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்று காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளாக கொடியேற்றமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்களை கொண்டு சிறப்பான அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். பிட்டாபுரத்தி அம்மன் கோவில் திருவிழா நேற்றைய தினம் துவங்கி 10 நாட்கள் நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்வாக 6ஆம் நாள் சிம்ம வாகனத்தில் அம்பாள் வீதி உலாவும், 9ஆம் திருநாள் திருத்தேரோட்டமும், 10ஆம் திருநாள் நெல்லையப்பர் திருக்கோவிலில் உள்ள பொற்றாமரை குளத்தில் தீர்த்தவாரியும் நடைபெறவிருக்கின்றது. விழாவின் ஏற்பாடுகள் நெல்லையப்பர் கோவில் ஆலயத்தின் நிர்வாகத்தினரும் மற்றும் உபயதாரர்களும் செய்து வருகின்றனர்.